கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 23/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலை, மகிமை, ஆசீர்வாதம், வெற்றி இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபைக்குள் நிரப்பி வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் மறு உத்தரவு கொடுத்து இவரோட பேரை பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/3/2025 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய கிருபை, விடுதலை தேசத்திலே உண்டாகட்டும். உம்முடைய அற்புதம் தேசத்திலே உண்டாகட்டும். மகிமையின் பிரசனத்தினாலே நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தமானது தேசத்திலே ஆண்டவரே உண்டாகட்டும். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்று வென்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.